இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் நாங்க இன்னும் அதே பழைய சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருக்கோம் சார். இந்த வருஷம் 1% கூட சம்பளத்தை அதிகப்படுத்தல சார். சார் எங்களுக்கு லஞ்ச் பிரேக்கை தவிர வேறு பிரேக்கே கொடுக்கறதில்ல சார். சார் எங்களுக்கு காலையில் ஒரு 15 நிமிஷம், மதியத்துக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் பிரேக் வேணும் சார். ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ற பாத்ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு சார். இன்னும் ஒரு 4 பாத்ரூமாவது கட்டி தரணும் சார். ஓகே, வேற எதுவும் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான் சார். இதை முதல்ல பண்ணி கொடுங்க சார். ஏன் இதெல்லாம் பண்ணி கொடுக்காம இருக்கீங்க? சார் அது வந்து நீங்க கேட்டது எல்லாமே ரீசனபிள் டிமாண்ட்ஸ் தான், பட் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா போன வருஷத்து டேர்ன் ஓவரை விட இந்த வருஷத்து டேர்ன் ஓவர் ரொம்ப கம்மி. ப்ரொடக்ஷனும் கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க. சம்பளம் பத்தலன்னு கேட்குறவங்க ப்ராஃபிட் அதிகமாக்கிட்டு தானே கேட்கணும் சார். ரேட் கேட்குறவங்க வேலை செய்யாம ஓபி அடிக்க கூடாது. யார் சார் ஓபி அடிச்சா? நீங்க ஓபி அடிச்சதுனால தான் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. சார் ப்ரொடக்ஷன் கம்மியானதுக்கு காரணம் இருக்கு. அந்த ரீசன் தான் எனக்கே தெரியுமே. வேலை நேரத்துல ஃபுல்லா ஓபி அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆள் மத்திய ஆள் பாத்ரூமே கதின்னு இருக்கீங்க. ஆக மொத்தத்துல யாருமே ஒழுங்கா வேலையே செய்யல. நீங்க ஓபி அடிக்கிற இடம் பாத்ரூம்ங்கிறதுனால பாத்ரூம் பத்தலன்னு கேக்குறீங்க சார். உங்களுக்கு இன்னும் 4 பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டு நீங்க எல்லாருமே போய் பாத்ரூம்ல இருந்துக்கிட்டீங்கன்னா இங்க வேலை யாரு பாப்பாங்களா? நீங்க பேசுறதுலாம் ரொம்ப தப்பா இருக்கு சார். எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு சார். இத்தனை நாளா உழைச்ச எங்களை எல்லாம் நீங்க ரொம்ப கேவலப்படுத்துறீங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நான் இன்னும் அதிகமா இது மாதிரி பேசுறேன். சோ நோ ஆர்குமெண்ட்ஸ். உங்க டிமாண்ட்ஸ் எதையுமே பண்ணி கொடுக்க முடியாது. கோ 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 போய் இனிமேலாவது எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாருங்க. போங்க. இதான் உங்க முடிவா சார்? யா, இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சார். நாங்களே இங்க ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்கோம். வாங்க போலாம். ஐயோ, இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியதுக்கோ. யார் அவன் ரொம்ப பேசிட்டு போறான்? சார் நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த இடத்துல ஜனா மேடம் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதை பாருங்க, நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு நீங்க கிளாஸ் எடுக்க வேணாம். ஓகே? சாரி சார். போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஏண்டா உன் மேல நம்பிக்கை வச்சு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா இவ்வளவு நக்கலா பேச வச்சுட்டு இருக்க? நான் என்னடா தப்பா பேசினேன்? வேலையும் பார்க்க மாட்டாங்களா? சம்பளத்தையும் ஏத்து கொடுக்கணுமா? அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா? யாவா அபவுட் காசு? இனிமே எப்படி ஒழுங்கா வேலை பார்க்கறன்னு மட்டும் பாருடா. ஏண்டா